Hi everyone. இந்த வீடியோல நாம AC circuits பத்தி பார்க்கிறோம். Previous videosல DC circuits பத்தி பார்த்தோம். ஒரு DC சப்ளையை உங்க ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டருக்கு அக்ராஸா நம்ம கொடுக்கும்போது என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத previous videosல டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல இருந்து நான் third unit ஸ்டார்ட் பண்றேன். third unit பொறுத்த வரைக்கும் அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. Single phase circuits and three phase circuits அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. So, இந்த single phase circuits and three phase circuits இதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏசினா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Alternating current, அதாவது தமிழ்ல மாறு திசை மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. இந்த alternating current-ஐ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஏசி ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அல்டர்னேட்டர்னு சொல்லுவோம். Alternating current-ஐ நமக்கு ப்ரொடியூஸ் பண்றதுனால நமக்கு அதுக்கு பேரு அல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Faraday's law of electromagnetic induction principle படி தான் இந்த ஜெனரேட்டர் ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ ஜெனரேட்டரோட பிரின்சிபல்னு பார்த்தாலே Faraday's law of electromagnetic induction principle அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெஷின்ஸ்ல நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி படிச்சிருப்போம். ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில நம்ம வைக்கும்போது இதில் நமக்கு என்ன உருவாகுது? சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் உருவாகுது. இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ், சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸால இந்த கண்டக்டர்ல ஒரு EMF தூண்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஏசி ஜெனரேட்டரோட பிரின்சிபலை நம்ம எடுத்துக்கிடுவோம். Whenever a conductor cuts across the flux of a magnetic field, an EMF is produced in the conductor அப்படின்னு சொல்லலாம். நார்மலாவே ஒரு மேக்னெட்டை அது பக்கத்துல நம்ம ஒரு அயன் பீஸ் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா ஸோ தூரமா இருக்கும்போது அது வந்து அட்ராக்ட் பண்ணாது. அந்த ஃபீல்டுக்கு இடையில வரும்போது அது என்ன செய்யும்? அந்த ஃபோர்ஸ்னால அட்ராக்ட் பண்ணும். அதே போல இங்க ரெண்டு காந்தம் எடுக்கிறோம். இதுக்கு இடையில ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, காந்த புலம் உருவாகுது. இந்த காந்த புலத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்றோம். ஸோ இது ஒரு கண்டக்டர், இந்த ரெட் லைன்ல கொடுத்துருக்கிறது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர், இந்த ப்ளூ லைன்ல கொடுத்துருக்கிறது ஒரு கண்டக்டர். அதாவது ஒரு காயில்னு நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு கண்டக்டர். ஸோ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்? லூப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு காயில்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காயிலை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா பிரைம் மூவர் மூலமா ரொட்டேட் பண்றேன். என்னோட ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். இங்க நான் பிரைம் மூவர்னு சொல்றது மேபி உங்களோட டீசல் என்ஜினா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டீம் டர்பைனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிசி மோட்டார்ஸா இருக்கலாம். ஸோ எப்பவுமே ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஒர்க்கிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது. ஸோ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை கொடுக்கறது தான் உங்க பிரைம் மூவரோட வேலை. ஸோ நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வெளியில கிடைக்குது. ஓகேங்களா? ஏசியா வெளியில கிடைக்குது. ஸோ இந்த தூண்டப்படுகிற இந்த EMF-ஆல உருவாகக்கூடிய அந்த கரண்ட்டை ஏசி கரண்ட்னு சொல்றோம். ஏசி வோல்டேஜ் உருவாகுது, அதனால கிடைக்கக்கூடிய கரண்ட் வந்து ஏசி கரண்ட்னு சொல்றோம். இதோட ஒர்க்கிங்கை நான் இந்த அனிமேட்டட் வீடியோல காமிச்சிருக்கேன், அனிமேட்டட் இமேஜ்ல நான் காமிச்சிருக்கேன், ஜிஃப்ல காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் இந்த பிரைம் மூவரை ரொட்டேட் பண்றேன். இந்த பிரைம் மூவரை நான் ரொட்டேட் பண்றது இந்த காந்த புலத்துக்கு இடையில நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ இந்த காந்த புலத்துக்கு இடையில நான் ரொட்டேட் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் உங்களோட காயிலும் ஒன்றுக்கு ஒன்று பேரலா இருக்கும்போது ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸோட வேல்யூ ரொம்ப மினிமமா இருக்கு. ஸோ இதுல எந்த விதமான EMF-ம் ஜென்ரேட் ஆகல. அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா சர்க்குலர் மோஷன்ல நான் என்ன பண்றேன்? ரொட்டேட் பண்றேன். அப்போ 0ல இருந்து 30 டிகிரி என்னோட ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ என்னோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸோட அளவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்கு EMF-ஓட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ 90 டிகிரி எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மேக்சிமம் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸால எனக்கு மேக்சிமம் EMF தூண்டப்படுது. ஸோ இந்த இடம் எனக்கு மேக்ஸிமம் EMF கிடைக்குது. தென் அகெயின் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 90 டிகிரில இருந்து 180 டிகிரி கொண்டு வரேன். ஸோ நான் கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகுது? மறுபடியும் எனக்கு என்ன ஆகுது? என்னோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸோட வேல்யூ வந்து மினிமம் ஆகுது. ஸோ 180 டிகிரின்னு வரும்போது ஒன்றுக்கு ஒன்று பேரலல் ஆயிருது. அதாவது உங்களோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸும் உங்களோட காயிலோட டைரக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று, காயிலோட பொசிஷனும் என்ன ஆயிருது? ஒன்றுக்கு ஒன்று பேரலல் ஆயிருது. அப்போ பேரலல் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா அதுல ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இருக்காது. ஸோ இந்த 180 டிகிரில எனக்கு 0 வேல்யூ. அகெயின் நான் 180 டிகிரில இருந்து 270 டிகிரிக்கு கொண்டு வரும்போது மறுபடியும் எனக்கு என்ன ஆகுது? என்னோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ 270 டிகிரில எனக்கு மேக்சிமம் வேல்யூ கிடைக்கும், நெகட்டிவ் மேக்சிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? மேக்சிமம் நெகட்டிவ் EMF எனக்கு கிடைக்கும். ஓகே, நெகட்டிவ்ல எனக்கு கிடைக்குது. அதுவும் மேக்சிமம் வேல்யூ எந்த டிகிரில கிடைக்குது? 270 டிகிரில எனக்கு கிடைக்குது.
அகைன் நான் 270ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 360 டிகிரிக்கு கொண்டு வரேன். இப்போ மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா என்னோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது இந்த காயில் வந்து பேரலல், அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலலுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஸோ இதோட டைரக்ஷன், இதோட ஒரு காயிலோட ஒரு கண்டக்டரோட டைரக்ஷன் ஒரு சைட்ல இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு கண்டக்டரோட டைரக்ஷன் இருக்கும். ஸோ இப்படிதான் என்ன ஆகும், சுத்தும். ஓகேங்களா, ஆன்டி கிளாக் வைஸ்ல நமக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது மேக்சிமமா கிடைக்கும். அதே நேரம் கொஞ்சம் கொஞ்சமா அது பேரலலுக்கு வரும்போது நமக்கு அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அகைன் 360 டிகிரிக்கு வரும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலல் ஆயிருது. ஸோ எந்த விதமான ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸும் இல்லாததுனால இந்த இடத்துல என்னோட இஎம்எஃப் வேல்யூ 0. ஸோ இதோட டைரக்ஷனை பாருங்க, இதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கு, ஒரு சைனுசாய்டல் வேவ் ஃபார்மா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஏசி வந்து எப்பவுமே சைனுசாய்டலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு காரணம். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் எதெல்லாம் பொறுத்து இருக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னா the number of turns in the coil, காயில்ல எத்தனை சுற்றுகள் இருக்குதோ அதை பொறுத்து இருக்கும். தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கும். நல்லா ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதோட இஎம்எஃப் நல்லா ஹெவியா இருக்கும். தென் என்ன அப்படின்னு சொன்னா the speed at which the coil of magnetic field rotates, அதாவது உங்க காயிலோட ஸ்பீடு. ஓகேங்களா, அதை பொறுத்தும் உங்களோட இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த இஎம்எஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய இஎம்எஃப் என்ன ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஸ்மால் இ இஸ் ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகா டின்னு சொல்றாங்க. இந்த ஸ்மால் இங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, இப்போ இந்த இடத்துல இந்த டைம் பீரியட்ல எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா இஎம் சைன் ஒமேகா டி, அதாவது இஎம்ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ இன்டூ சைன் ஒமேகா டி. சைன் வேல்யூ தான் நமக்கு வந்து சைன் வேவ் ஃபார்மா தான் நமக்கு வருது இல்லையா. ஸோ சைனுசாய்டல் வேவ் ஃபார்மா வர்றதுனால ஓகேங்களா இந்த சைன்கிற இதை நம்ம என்ன பண்றோம், சைன்கிற ஃபங்க்ஷனை போடுறோம். ஸோ இஎம் சைன் ஒமேகா டி, ஒமேகாங்கிறது ஆங்குலார் வெலாசிட்டி ஆஃப் தி காயில். ஓகேவா, ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த காயில். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒமேகா டிங்கிற வேல்யூவால, ஒமேகாங்கிற வேல்யூவால மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம், ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா, சரி. டிங்கிறது உங்களோட டைம் பீரியட். ஓகேங்களா, டைம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஏசி, அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃப்-ஆல உருவாகக்கூடிய கரண்ட்டை நான் ஏசி கரண்ட்னு சொல்றேன். ஏசி வோல்டேஜால நமக்கு கிடைக்கக்கூடியது ஏசி கரண்ட். ஸோ அதோட வேல்யூன்னு பார்க்கும்போது ஸ்மால் ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டின்னு சொல்றோம். ஐங்கிறது என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஓகேங்களா, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஸோ இந்த இங்க ஐஎம்ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேங்களா, ஸோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் ரெண்டுமே என்னதுல சொல்றேன், சைனுசாய்டல்ல சொல்லும்போது அதோட வேல்யூன்னு பார்க்கும்போது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஸ்மால் இ அல்லது ஸ்மால் பின்னு சொல்றேன் வோல்டேஜை. கரண்ட் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஸ்மால் ஐங்கிற வேல்யூவால சொல்றேன். ஓகேங்களா, இந்த ஸ்மால் ஐங்கிற வேர்டால ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா உங்களோட ஏசி வேவ் ஃபார்ம் வந்து சைனுசாய்டலா இருக்கும்போது இப்படி இருக்கும். அதே நேரம் நம்ம ஏசியை என்ன வேற விதமான வேவ் ஃபார்மாவும் ஜென்ரேட் பண்ண வைக்கலாம். வேற வேவ் ஃபார்ம்னு பார்க்கும்போது சைனுசாய்டல் இல்லாததை நான் சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சைனுசாய்டல் வேவ் ஃபார்மாவும் நம்ம வந்து என்ன செய்யலாம், ஜென்ரேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது காம்ப்ளெக்ஸ் வேவா இருக்கலாம், ட்ரையாங்குலர் வேவ், ஸ்கொயர் வேவ், சாடூத் வேவ். ஸோ இப்படி இந்த வேவ் ஃபார்ம்ஸாலும் நம்ம என்ன பண்ண, வேவ் ஃபார்மாகவும் நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா உங்களோட ஏசியோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது சில முக்கியமான டேர்ம்ஸ் இந்த ஏசியில என்ன, அந்த டேர்ம்ஸோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத லைட்டா பார்த்துடலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா என்னன்னு தெரியும், நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, மாறுதிசை மின்னோட்டத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தின் அளவு. ஓகேங்களா, the value of an alternating quantity at any instant, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஓகேங்களா இருக்கக்கூடிய அல்டர்னேட்டிங் குவான்டிட்டி, அது ஏசி வோல்டேஜா இருக்கலாம் அல்லது ஏசி கரண்டா இருக்கலாம். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஸ்மால் ஐ, ஸ்மால் வி அண்ட் ஸ்மால் இ அப்படிங்கக்கூடிய வேல்யூவால ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸ்மால் ஐ அப்படிங்கிறது உங்களோட கரண்டோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. V அல்லது Eங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா உங்களோட வோல்டேஜோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னு பார்க்கும்போது அதோட ஃபார்முலாவை ஐஎம் சைன் டீட்டான்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த டீட்டாவோட வேல்யூ ஒமேகா டீன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்படியும் இல்லை இதை கொஞ்சம் டீப்பா ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஐஎம் சைன் 2πft சொல்றோம். இந்த 2πfங்கிறது ஒமேகாவோட ஃபார்முலா. ஒமேகாவோட வேல்யூ என்னது, 2πf into t.
அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி வோல்டேஜ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா small v is equal to Vm sin θ ன்னு சொல்லலாம். இல்லனா Vm sin omega t angular velocity மென்ஷன் பண்றதுக்காக இந்த டேர்ம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? sin omega t Vm sin omega t அல்லது Vm sin 2 pi ft அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதோட எக்ஸ்பிரஷன் இதுதான். இதுல எதனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. அப்போ 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம், இல்லனா 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா என்ன? The value of an alternating quantity at any instant. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள மாறுதிசை மின்னோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தின் அளவு, வோல்டேஜ் அல்லது கரண்டோட வேல்யூ தான் நமக்கு என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா என்ன? It is the highest value attained by a current or voltages in a half cycle, either positive or negative half cycle of an alternating quantity அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆம்ப்ளிடியூட்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் ஒரு ஏசி மின்னோட்டத்துல ஏசி கரண்ட்ல மிக அதிக பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். It is the highest value attained by the current or voltages in a half cycle. ஒரு half cycle ஒரு symmetrical wave இருந்தது, ஒரு sinusoidal wave எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா the half cycle நம்ம கன்சிடர் பண்ணாலே போதும். இந்த half cycle நம்ம எடுத்துக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். ஸோ பாசிட்டிவ் half cycleோட வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதே மேக்னிடியூட் தான் நெகட்டிவ் சைக்கிள்லையும் இருக்கும். ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் half cycle மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அதோட ஹையஸ்ட் வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஹையஸ்ட் வேல்யூ, அந்த பீக் வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிற வேல்யூவால சொல்றோம், அப்படிங்கிற வார்த்தையால சொல்றோம். ஓகே, வேர்டால சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா சைக்கிள்னா என்ன? சைக்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது one complete set of positive and negative value of an alternating quantity is called as cycle அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முழு சுற்று அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூஸ் சேர்ந்த ஒரு முழு சுற்று, ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் சேர்ந்த ஒரு முழு சுற்றை தான் நம்ம என்ன சொல்றோம்? சைக்கிள்னு எடுக்கிறோம். அப்போ ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் இருக்கணும், ஹாஃப் சைக்கிள் இருக்கணும், அண்ட் நெகட்டிவ் ஒரு செட் ஆஃப் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அண்ட் ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் சேர்ந்த ஒரு முழு சுற்றை தான் நான் என்ன சொல்றேன்? ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? தென் என்ன அப்படின்னு சொன்னா டைம் பீரியட். டைம் பீரியட்னா என்ன? ஓகேங்களா? ஒரு டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது the time required for a sine wave to complete one full cycle is called as time period. ஒரு full cycleனு பார்த்தோம்னா என்ன சொன்னேன்? ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கணும். இதைத்தான் என்ன சொன்னேன்? ஒரு full cycleனு சொன்னேன். இந்த full cycle கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டைமை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பீரியட் வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணதுக்கு தேவைப்படக்கூடிய டைம். ஒரு ஃபுல் சைக்கிள்னு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கணும். ஸோ இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா t is equal to 1/f அப்படின்னு சொல்றாங்க. fங்கிறது இங்க என்னன்னா ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். டைம் பீரியட் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? t is equal to 1/f அப்படின்னு சொல்றோம். டைமோட யூனிட் என்னது? செகண்ட். ஓகேங்களா? இல்லைன்னா மில்லி செகண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. டைம் பீரியட்னா என்ன நமக்கு தெரியும். ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்றது ஒரு முழு சைக்கிளை முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய கால அளவுன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அண்ட் ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் சேர்ந்த ஒரு முழு சுற்றை முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய அந்த டைம் பீரியடை தான் நம்ம என்ன சொல்றோம்? கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆகக்கூடிய அந்த டைம் பீரியடை தான் நேரத்தை தான் நம்ம டைம் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டைம் பீரியடோட ஃபார்முலா என்னது? t is equal to 1/f. ஸோ அதோட யூனிட் என்னது? செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஃப்ரீக்வன்சினா என்னது? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஓகேங்களா? ஒரு செகண்டுக்குள்ள எத்தனை சைக்கிள்ஸ் நமக்கு கிடைக்குதோ, ஓகேங்களா, எத்தனை சுற்றுகள் நமக்கு கிடைக்குதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். அதோட யூனிட் என்னன்னா ஹெர்ட்ஸ். அப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னா 1/டைம் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதோட தலைகீழ் மதிப்பு, டைம் பீரியடோட தலைகீழ் மதிப்பு தான் ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அப்போ அதை என்ன சொல்றோம்? 1/t அப்படிங்கக்கூடிய வேல்யூவால சொல்றோம். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து டைம் பீரியடோட தலைகீழி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா f அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது f is equal to 1/t டைம் பீரியடோட தலைகீழ். எஸ்,
நான் வந்து இந்த 1 by டைம் பீரியட்னு எடுக்கணும். இந்த இடத்துல இது சேர்ந்து வரணும். ஓகேங்களா, 1 by டைம் பீரியட்னு எடுக்கணும். ஸோ டைம் பீரியடை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் டீன்னு சொல்கிறேன். அப்போ 1 by tன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டைம் பீரியடுக்கு நம்ம பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சிக்கு 1 by டைம் பீரியட், அப்போ டைம் பீரியடுக்கு 1 by ஃப்ரீக்வன்சி, அவ்வளோதான். ஸோ t is equal to 1 by f. ஓகேங்களா, ஸோ இது கேட்கலாம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம்னு கேட்டோம்னா இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், எழுதணும். ஓகேங்களா, சரி. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் பீக் டு பீக் வேல்யூ. பீக் டு பீக் வேல்யூ அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் மிக அதிக பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் வேல்யூவை நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்பிளிடியூட் அல்லது பீக் வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அங்கே பீக் டு பீக் வேல்யூ அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பீக் வேல்யூ பாசிட்டிவ் பீக் வேல்யூல இருந்து நெகட்டிவ் பீக் வேல்யூ வரைக்கும் இடையில உள்ள அந்த இதை தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த வேல்யூவை தான் பீக் டு பீக் வேல்யூன்னு சொல்றோம். The peak to peak value of a sine wave is the voltage or current from the positive peak to negative peak. ஓகேங்களா, பாசிட்டிவ் பீக்ல இருந்து நெகட்டிவ் பீக் வரைக்கும் இடையில உள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், பீக் டு பீக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ பீக் டு பீக் வேல்யூ அப்படிங்கிறத திரும்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா விபிபி ஆர் ஐபிபிங்கிற வேல்யூவால சொல்றேன். ஓகேங்களா, ஸோ ரெண்டு டைமும் அதே தான் கொடுத்துருக்கிறேன். பீக் டு பீக் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா ஸோ அதாவது உங்களோட பாசிட்டிவ் வேல்யூல இருந்து நெகட்டிவ் வேல்யூ ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு, ஓகேங்களா, ஒரு ஃபுல் சைக்கிளில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட பீக் வேல்யூல இருந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் உள்ள பீக் வேல்யூ வரைக்கும் இடையில உள்ள ஃபுல் சைக்கிள் தான் என்ன சொல்றேன், பீக் டு பீக் வேல்யூன்னு சொல்றேன். ஓகேங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏசியோட ஃபண்டமெண்டல்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா ஏசினா என்னன்னு பார்த்தோம், அதோட ஜென்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், ஏசி வோல்டேஜ் ஏசி கரண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறத பார்த்தோம், சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸை பற்றி பார்த்தோம், இந்த ஏசி வேவ் ஃபார்ம்ஸோட ஃபண்டமெண்டல்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.